வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நிமிட மாற்றம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. நீங்க கொஞ்ச நாளா எங்களோட மாற்றம் ப்ரோக்ராம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இவங்க இந்த மாற்றம் ப்ரோக்ராம்ல என்ன பண்றாங்க, அப்படி என்னதான் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு வந்து 3 விஷயத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு வந்து உடல் ஆரோக்கியம், 2வது வந்து பர்ஃபார்மன்ஸ். நீங்க எதிர ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம், இல்ல ஒரு வேலைக்கு போறவரா இருக்கலாம். அதுல உங்களுக்கு எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நிறைய செல்வம் சேமிக்க முடியும், அது 2வது. 3வது வந்து குடும்ப உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த 3ஐயும் ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபை வந்து ஒரு ஹாப்பியாவும் பீஸ்ஃபுல்லாவும் நம்ம வாழ முடியும். இந்த 3 கான்செப்டை பேசிக்கா வச்சு ஒரு ப்ரோக்ராம் நம்ம டிசைன் பண்ணி ஒரு மனுஷன் ஹாப்பியாவும் பீஸ்ஃபுல்லாவும் வாழணும்னா அதுல கொஞ்சம் யூனிவர்சல் லாஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த லாஸ் தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதின்னு நம்ம சொல்றோம். ஆல்சோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத நம்ம யூனிவர்ஸ் கேட்டோம்னா அது நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பேரு. நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையும் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத என்னோட டீம் மெம்பர் ரீசெண்டா கண்டக்ட் பண்ண ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க பேர் வந்து சண்முக பிரியா. அவங்க இப்ப நெதர்லாண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. நான் எண்ட்ல வந்து இந்த மாற்றம் ப்ரோக்ராம்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நானும் என் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மையிலே எங்க வீட்ல நடந்தது தான் சொல்றேன். ஆம். சோ நாங்க என்ன பண்ணோம்னா, அவனுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே. இப்ப என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட ஒண்ணு வேணும்னா கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. மம்மி, மம்மி எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்ப இதுதான் என்னோட பையன்னு வச்சுக்கோங்க இங்க. ம். இப்ப இதான் நானு. இப்ப நான் வந்து எனக்கு இங்க கம்பேர் பண்ற அனாலஜி வந்து நான் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. ஓகே. இப்போ என்னோட பையன் வந்து நம்ம எல்லாரும் நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம எல்லாரும் கேட்கிற மாரி. இப்ப இவனுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வேணும்ன்றது இவனோட நீட். இப்ப இவன் என்ன பண்றான்? மம்மி, மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றான். சோ, ஆஸ் ஹிஸ் மதர் என்கிட்ட காசு இருக்கா என் குழந்தைக்கு வாங்கி தரதுக்கு? எஸ். ஓகே. அண்ட் டூ ஐ ஹேவ் டைம் டூ கிவ் டூ மை சைல்ட்? எஸ். ஏன்னா ஐ லவ் மை கிட். நான் அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் டூ ஐ ஹேவ் லவ் ஃபார் ஹிம்? எஸ். இது எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? சோ ஆப்வியஸ்லி நான் என்ன நினைப்பேன், என்னோட குழந்தைய சந்தோஷப்படுத்தணும். அவன வந்து ஹேப்பி ஆக்கணும்ன்றது தான் என்னோட எய்ம். ஓகே. இவன் என்ன பண்றான் என்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்ட உடனே நான் என்ன சொல்றேன், "ஓகேம்மா, சாயங்காலம் நம்ம வந்து கிராசரி ஷாப்பிங் போறோம். நான் உன்ன கூட்டிட்டு போய் உனக்கு வாங்கி தரேன் நல்ல ஷாப்ல" அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப வேண்டாம். இப்ப மத்தியானம் லஞ்ச் டைம். இப்ப நீ லஞ்ச் சாப்பிடு. கொஞ்ச நேரம் விளையாடு. ஈவினிங் உன்ன 5:00 கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தையால அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு அப்டின்னா, அதால அந்த அந்த ஆர்வம், அந்த எக்ஸைட்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு உடனே நடந்துடும். தட் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இப்பவே வேணும், இப்பவே வேணும், இப்பவே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுரும் குழந்தைங்க. ஆனா, என்னோட இன்டென்ஷன் வந்து ஆஸ் எ மதர், இங்க கீழ போய் ஒரு ₹10 சாக்லேட் சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்கு பதிலா, அவன அழகா ஈவினிங் என்னோட ஒரு பிரைவேட் டைம் 2 பேரும் கூட்டிட்டு போயி, ஒரு நல்ல ஒரு பாஸ்கின் ராபின்ஸ், ஒரு ஐபேக்கோ மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டபுள் ஸ்கூப் ஐஸ்கிரீம் மேல நல்ல சாக்லேட் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு அழகா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடலான்னு நான் என் மைண்ட்ல ஒரு பிளான் வச்சிருக்கேன். பட் இந்த பிளான் வந்து அவனுக்கு சொன்னாலும் அந்த ஏஜ்க்கு அதோட அந்த வெயிட்டிங்க்கான வொர்த் அவனுக்கு தெரியாது. சோ என்ன பண்ணுவோம், குழந்தை உடனே என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும், அதுக்கே ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இப்ப கிடைக்கிற ₹10 சாக்கோபார் பெட்டரா? இல்ல சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி, ஒரு வேளை இந்த அம்மா கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்கன்னா? அப்படின்னு ஒரு டவுட், ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஓகேவா? சோ என்ன பண்ணது, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக்க நம்ம இங்க போட்டுறோம். என்ன ஒரு கன்ஃப்யூஷன் பிளாக்க போட்டுறோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா 5 மணி ஆவணும்ல. அதுக்குள்ள வந்து என்ன ஆகும்? நமக்கு பொறுமை இருக்காது. இப்ப என்ன பண்ணும்? வில் கெட் இம்பேஷன்ஸ். இது நடக்குமா? நடக்காதா? ஐயோ! எப்ப நடக்கும்? எப்ப 5 மணி ஆகும்? எப்பவும் உங்களுக்கு யாருக்காவது தெரியும். இந்த வெயிட் பண்ணும்போது தான் அந்த டைம் அப்படியே லாங்கா போகும். நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மத்த இத புடிச்சிட்டு பண்ணதா எப்படி இப்பதானே நெனச்சேன். படுத்து ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு நெனச்சேன். அலாரம் ஸ்னூஸ் பண்ணி பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னுவோம். இதே ஒரு எங்கேயாவது வெயிட் பண்ணணும். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெயிட் பண்ண ஐயோ! எப்படா வரும்? எப்படா அதான் ஏன்னா டைம் வந்து மாலிபிள். ஆக்சுவலி டைம் பார்த்தா எவ்ரி ஹவர் ஆஸ் 60 மினிட்ஸ் மாரி இருக்கும். பட் உங்களோட மூட் தான் அந்த டைமோட லென்த்த வந்து டிட்டர்மைன் பண்ணுது. So usually the waiting is very difficult if you understand what I'm saying. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோவம் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? இன்னும் இது நடக்கலையே! இவ்ளோ நாளமா கேட்கிறேனே! எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம எங்க அம்மா எனக்கு பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எமோஷன் உள்ள வருது.
ஒரு ஆங்கர் அந்த மாதிரியான ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி ஒரு எமோஷன் உள்ள வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒரு நெகட்டிவ் தாட் ஏதாவது. என் அம்மா வந்து அண்ணாக்கு கேட்டா உடனே செஞ்சுருவா. எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன வெயிட் பண்ண வைக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட். ஓகே. அப்புறம் வந்து நம்மளே வந்து ஒரு இது நெனச்சுக்கிறோம். இரிட்டேட் ஆகுறோம். நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்மளே ஒரு இரிட்டேட் பண்ணிக்கிறோம் இந்த மாரி. பட் நான் இங்க என்ன நெனச்சுட்டு இருக்கேன், அவனுக்கு உண்மையிலே அது குடுக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ, நான் சாயங்காலம் 5 மணிக்கு அவன கூட்டிட்டு போகறதுக்கு முன்னாடி நான் என்ன டபுள் ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றதுக்கே நான் பிளான் பண்ணா கூட, இதுக்கு நடுவுல இவன் இப்படி பண்ணதுல நமக்கு என்ன தோணும்னா, "உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ வீட்லயே சும்மா இரு" அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? மாட்டோமா? இது புரிஞ்சுச்சா என்ன இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னுட்டு? இது புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனோட ஹோல் பேசிக்ஸ் முடிஞ்சுச்சு. இதோட நீங்க இந்த செஷன விட்டு வெளில போனா கூட, யூ வில் ஹேவ் சம்திங் டூ கோ அவே வித். அதுதான். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி டூயிங் வித் யூனிவர்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம். அந்த விஷயத்த பத்தி நமக்கே தெளிவில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதான் நமக்கு வேணுமா? வேணாமா? அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒன்ஸ் அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா, நம்மளே என்ன பண்ணிடுறோம், ஆம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது வெயிட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு இம்பேஷன்ஸ் ஆகுது. நடக்கல, நடக்கல. நடக்குமா? நடக்காதா? இந்த விதைய நட்டுட்டு தினம் தினம் தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்தா தான் அது ஜெர்மினேட் ஆகும். அதுக்கான சிச்சுவேஷன் குடுக்கும்போது தான், ஆ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ண முடியும். பட் அந்த பொறுமை இருக்காது. நம்ம தினம் தினம் அத நோண்டி பார்க்குற மாதிரி. இதுக்கு நடுவுல நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி புதைஞ்சிருக்கிற நம்மளோட ஓல்ட் பிலீஃப்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நார்மலா நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு விஷயத்த நம்பளா பிளாக் பண்ணிக்கிறோம். சோ இந்த சிச்சுவேஷன்ல தி யூனிவர்ஸ் வாஸ் ரெடி டூ கிவ். ஐ வாஸ் ஹேவிங் த டைம், மனி, லவ் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் மை சில்ட்ரன். பட் ஐ குடன்ட் டூ இட் பிகாஸ் அந்த பிளாக் எங்க இருந்து வந்திருக்கு? அந்த பிளாக் போட்டது யூனிவர்ஸா? இல்ல நம்பளா? அதுதான் தி குவெஸ்டின் யூ ஹேவ் டு ஆன்ஸர். அப்படி பார்க்கும்போது, நம்ப தான் வந்து அந்த பிளாக்க நம்ம அங்க போட்டுக்கிறோம். இதுல என்னன்னா, இந்த பிளாக் நான் இங்க சொல்றது வந்து, நம்மளோட லைஃப்க்கு நம்மளே ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டேன்றோம். என் லைஃப என் விருப்பப்படி எனக்கு நான் மாத்தணும்ன்றதுக்கான முனைப்பும், உழைப்பும் நம்ம சைட்ல இருந்து வரணும். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், எப்பவுமே வெளியில இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் சேஞ்ச் ஆனா தான் என் லைஃப் மாறும். என்னோட பாஸ் நல்லவரானா தான் என்னோட கரியர் ஸ்டெபிலைஸ் ஆகும். என் மாமியார் என்ன நல்லா நடத்தினா தான் நான் ஹேப்பியா இருப்பேன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல. என் குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் என்னோட லைஃப்ல இதெல்லாம் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டா தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன். இப்படி நம்மளோட சந்தோஷத்தையும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கான்ஸ்டன்ட்டா மத்தவங்க மேல தான் வச்சிருக்கோமே தவிர, ஒரே ஒரு நிமிஷம் அந்த வெளியில அடிக்கிற அந்த டார்ச்ச ஒரு நிமிஷம் டர்ன் பண்ணி, உங்களுக்கே நீங்க அடிச்சு பாருங்க. உங்க லைஃப்க்கு நீங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்ன்ற தெளிவு இருக்கா? நீங்க பாசிட்டிவான பெர்சனா இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல எமோஷன்ஸ், குட் எமோஷன்ஸ ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஒரு மீனிங்ஃபுல்லான, ஹேப்பியான லைஃப்ப வாழ்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, நெறைய டைம் வந்து இட் இஸ் அ குவெஸ்டின் டூ பி ஆன்ஸர்ட் ஃபார் அவர் செல்ஃப். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷனோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியா ஒரு குழந்தைக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் நான் என்னோட சேர்ந்து மிச்ச 4 ட்ரெயினர்ஸ் அண்ட் லைஃப் கோச்சஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பேசிக் யூனிவர்சல் லாஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லாஸ் உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணா எப்படி சந்தோஷமாவும் மன நிம்மதியோடும் வாழலாங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த மாற்றம். சரி, நான் இந்த மாற்றம் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு இயர்லி ஃபீ நீங்க பே பண்ணணும். இப்போதைக்கு as a லான்ச் ஆஃபர் வெறும் 101 ரூபாய் தான். இது வந்து ஒரு அன்பிலீவபிள் பிரைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு இந்த 101 ரூபாய்க்கு நீங்க அதை கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸஸ், வெபினார்ஸ், Q&A செஷன்ஸ், 1-to-1 கோச்சிங், இது போல பல ப்ரோக்ராம்கள் உங்களுக்கு இந்த மாற்றம் வழியா நாங்க சொல்லி தரோம். அது மட்டும் இல்லாம இந்த மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய கம்யூனிட்டி. இதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வராங்க ஆன் டெய்லி பேசிஸ். அதுல பாசிட்டிவ் பீப்புள் நல்ல விஷயங்களை கத்துக்கிறதும் நல்ல மனுஷங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மாறும். இதுக்கு தனியா எக்ஸ்க்ளூசிவா டேக் மேங்கோங்கிற ஒரு ஆப், மொபைல் ஆப். அந்த மொபைல் ஆப்ல உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் கிடைச்சிடும். கோர்சஸ், வெபினார்ஸ், மாஸ்டர் கிளாஸஸ், எங்களோட கம்யூனிகேஷன்,
ப்ளஸ் நீங்க அதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க அதுலயே கேட்கலாம். எல்லாமே இந்த மொபைல் ஆக்சஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த அன்பிலீவபிள் ஆஃபர் ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் வெறும் ₹101 நாங்க கொடுக்குறோம். இந்த 100 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் போனீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் ஹரி அப். டோன்ட் ஹெசிடேட் டு கிளிக் த லிங்க். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த மாற்றம் கம்யூனிட்டி உங்களை வெல்கம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு நிமிட மாற்றம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.